மாநில அரசின் வருவாயை பெருக்க பொருளாதார நிபுணர் மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது தமிழக அரசு. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, யார் இந்த மான்டேக் சிங் அலுவாலியா? பின்னணி என்ன? தமிழக அரசின் வருவாயை அதிகரிக்கவும் எதிர்கால நிதி நிலையை வலுப்படுத்தவும் முக்கிய நடவடிக்கையாக பொருளாதார நிபுணர் மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் 6 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. மாநிலத்தின் வருவாயை எவ்வாறு அதிகரிப்பது, புதிய வருவாய் ஆதாரங்களை எவ்வாறு கண்டறிவது, அரசின் நிதிநிலையை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து இந்த குழு 3 மாதங்களுக்குள் தன்னுடைய பரிந்துரைகளை அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளது. இந்த அறிவிப்பு ஏன் முக்கியமானது? இந்த குழுவின் தலைவர் யார்? தமிழக அரசுக்கு இப்போது இப்படிப்பட்ட குழு ஏன் தேவைப்படுகிறது என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார மாநிலங்களில் ஒன்றாகும். தொழில், தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, ஏற்றுமதி, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும். அதே நேரத்தில் நாட்டிலேயே அதிக அளவிலான சமூக நல திட்டங்களை செயல்படுத்தும் மாநிலங்களில் தமிழ்நாடும் முன்னணியில் உள்ளது. பெண்களுக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. மேலும் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் போது மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை, ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் அறிவித்திருந்தார். இந்த திட்டங்களை செயல்படுத்த ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. எனவே அரசின் கடன் சுமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற விமர்சனங்கள் எழுகின்றன. இந்த நிலையில்தான் புதிய வருவாய் ஆதாரங்களை கண்டறிந்து அரசின் சொந்த வருவாயை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அரசு மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைத்திருக்கிறது. யார் இவர்? இந்தியாவின் முக்கிய பொருளாதார கொள்கை வடிவமைப்பாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் மான்டேக் சிங் அலுவாலியா. 1943ஆம் ஆண்டு ராவல்பிண்டியில் பிறந்தார். இது தற்போது பாகிஸ்தானில் உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்தியாவில் குடியேறியது அலுவாலியா குடும்பம். டெல்லியில் உள்ள மாடர்ன் ஸ்கூலில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தவர் பிறகு டெல்லி பல்கலைக்கழகத்தின் செயின்ட் ஸ்டீபன்ஸ் கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும், அதன் பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் எம்ஃபில் பட்டமும் பெற்றார். இந்திய அரசின் பொருளாதார நிர்வாகத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்துள்ள அனுபவம் அலுவாலியாவுக்கு உண்டு. இந்தியாவின் நிதி செயலாளர், வர்த்தக செயலாளர், 2004 முதல் 2014 வரை திட்ட கமிஷனின் துணைத் தலைவர், சர்வதேச நாணய நிதியத்தின் சுதந்திர மதிப்பீட்டு அலுவலகத்தின் முதல் இயக்குனர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். உலக வங்கியில் 11 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவமும் அவருக்கு இருக்கிறது. குறிப்பாக 1991ஆம் ஆண்டு இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களை வடிவமைத்த கொள்கை குழுவில் பங்காற்றியவர்களில் அவரும் ஒருவர். இந்திய அரசின் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருதையும் அலுவாலியா பெற்றுள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் எதிர்கால நிதி நிலையை வலுப்படுத்த மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைத்திருக்கிறது தமிழக அரசு. அந்த வகையில் மாநில அரசின் வருவாயை அதிகரிக்க பல்வேறு துறைகளையும் அந்த குழு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. குறிப்பாக மாநிலத்தின் மொத்த வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள், வரி விதிப்பு கொள்கையில் மாற்றங்கள், அதன் மூலம் வருவாய் அதிகரிப்பு, புதிய வருவாய் ஆதாரங்களை கண்டறிவது, அரசு நிறுவனங்களின் லாபத்தை அதிகரிப்பது, அரசின் நிலங்கள் மற்றும் சொத்துக்களை திறம்பட பயன்படுத்துவது, பல்வேறு கட்டணங்கள் மற்றும் பயனர் கட்டணங்களை ஆய்வு செய்வது, மதுபான வரி விதிப்பு மற்றும் ஒழுங்குமுறையை பரிசீலிப்பது என மாநில வருவாய் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து அந்த குழு அரசுக்கு ஆலோசனை கொடுக்கும். ஆய்வின் முடிவில் இந்த குழுவின் பரிந்துரைகள் என்னவாக இருக்கும்? புதிய வரிகள் வருமா அல்லது வரி வசூல் முறைகள் மட்டுமே மேம்படுத்தப்படுமா? அரசின் சொத்துக்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படும்? இந்த குழு தரக்கூடிய பரிந்துரைகள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துமா? தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நிதியை உருவாக்குமா என்ற கேள்விகள் எழுகின்றன. இதற்கான பதிலை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.